ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ருசியான கறிவேப்பிலை குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் நம்ம. அதுக்காக தான் மிளகு சீரகம்லாம் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் லைட்டாக நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடுங்க. தேங்காய் ஒரு 3 பீஸ் அளவு போடலாம், போதும், அதுக்கு மேலே போடாதீங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணணும். ஒரு தட்டில் எடுத்துக்கலாம், இதை நல்லா ஆறட்டும். ஸோ இப்போ ஆறிடுச்சிங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அது நல்லா அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருக்கணும் இந்த குழம்புக்கு. ஸோ அப்போ நல்லாயிருக்கும், அதனால தான். அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் பொரியும் போது ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக அதை வதக்கி விடுங்க. அப்படியே இந்த இடத்துல பூண்டு சேர்க்குறோம். நம்ம பூண்டு எவ்வளோக்கு உடம்புக்கு சேர்த்துக்கிறோமோ அவ்வளவும் நல்லதுங்க. அதுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்க்குறோம். பச்சை மிளகா கொஞ்சம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கறதுனால. ஸோ ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தப்புறமா நல்லா நீங்கள் வதக்கி விடணும். ஸோ நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும், அதனால தான். லோ மீடியமில் வச்சு பண்ணுங்கள். மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். ஸோ அதையும் நல்லா வதக்கி விட்ட பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப தக்காளி வேண்டாங்க, ஓரளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோம், ஏன்னா ரொம்ப புளிப்பு தன்மை தெரியும், அதனால தான். இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறோம். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் வேண்டாம் அப்படின்னா ரெட் சில்லி பவுடரும் தனியாத்தூளையும் தனித்தனியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை இதில் ஆட் பண்ணுங்கள். அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி விட்டுட்டு கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ அதை நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கே கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும், நல்லா அது கொதித்து வரும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, அதனால். ஸோ அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் அதில். அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த குழம்பு, உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வருது இல்லையா, நல்லா கொதிச்சுட்டே வருது. நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி வச்சுக்கோங்க. இதில் ஊற்றும் போது கூட ஒரு வாட்டி நீங்கள் அப்படியே வடிகட்டிக்கோங்க. ஸோ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு நீங்கள் கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொதிக்கணும். அது சப்போஸ் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில். அது அப்படியே நல்லா கொதிச்சுட்டே வரட்டும். இது பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது சாப்பிட்டா பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது இல்லையா. ஸோ நல்லா குழம்பு ரெடி ஆகிட்டே வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே ருசியான கறிவேப்பிலை குழம்பு ரெடி. இது 2-3 நாள் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாங்க. இதை